السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய கிருபையால் மஸ்ஜித் ரஹ்மானியா நடத்தப்படும் மாதாந்திர பெண்கள் பயானுக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், வர இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்களை வருக வருக என்று அன்போடு அழைத்தவனாக இந்த மாதத்தினுடைய தலைப்பின் கீழ் நல்ல செய்திகளை பேச அதன்படி வாழ்வில் அமல் செய்யாமல் என்று கூறியவராக எனது வார்த்தையை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஸல்லல்லாஹு அலைஹி قال نبينا محمد صلى الله عليه وسلم من صلى عليه واحدة صلى الله عليه وسلم أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إلا قول الله ولك சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இம்மாதத்துடைய தலைப்பு ஸலவாத் ஓதுவதனால் என்ன மாற்றங்கள் என்ற தலைப்பு இம்மாதம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏறக்குறைய மகனுடைய காந்த 6:33 இன்ஷா அல்லாஹ் 6:15 மணிக்கெல்லாம் எல்லாரும் நல்லபடியாக முடியும் என்று அல்லாஹ்விடத்தில் தவறுபடுவதற்காக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ் தஆலா உலகம் அழிகின்ற வரைக்கும் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நியமத் என்னவென்று கேட்டால் அதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஸலவாத் என்பதாக மார்க்க உலமாக்கள் சொல்வார்கள். கவனிக்க வேண்டும், தொழுகை அதற்கான நேரத்திலே தொழுகிறோம், நோன்பு அதற்கான நேரத்திலே நோக்கப்படுகிறது, ஜகாத் ஆண்டுக்கு ஒரு முறை அதற்கான நேரத்திலே வெளியாக்கப்படுகிறது, ஹஜ் அதற்கான நேரத்திலே அந்த காலங்களிலே நிறைவேற்றப்படுகிறது. இப்படி இஸ்லாத்திலே அவர்களுடைய கூடுதலாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த சமூகம் தொழுக முடியும், நோன்பு வைக்க முடியும், ஜகாத் கொடுக்க முடியும், ஹஜ் செய்ய முடியும். அவர்கள் எல்லாம் ஸலவாத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே 24 மணி நேரத்தில் இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை. முஸ்லிமாக பிறந்தவர்கள், கலிமா சொன்னவர்கள் நஜீஸான நேரத்தை தவிர, நஜீஸான இடங்களை தவிர மற்ற அனைத்து நிலைகளிலும், சுய தேவைகள் இருக்கக்கூடிய இடங்களை தவிர மற்ற அனைத்து நிலைகளிலும், இல்லறத்தில் கூடும் பொழுது அந்த நிலையை பெறப்பட்ட அனைத்து நிலைகளிலும் ஒரு முஸ்லிமான ஆணும் ஒரு முஸ்லிமான பெண்ணும் எப்பொழுதுமே தன்னுடைய நாவுகள், உடல்கள், உள்ளங்கள் முன்னிறுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ஸலவாத். இந்த ஸலவாத்திற்கு அல்லாஹ் தஆலா நேரத்தையும் காலத்தையும் நிர்ணயிக்கவில்லை. இது 24 மணி நேரமும் ஒரு முஸ்லிம் சொல்லலாம், சொல்வதற்கான அனுமதி இந்த மார்க்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு நாம் பெண்களாக, குடும்ப தலைவிகளாக, சகோதரிகளாக நாம் வளர்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய துன்யாவுடைய வாழ்க்கை ஸலவாத்தை கொண்டு வாழ்க்கையில் நகருகிறதா என்று பார்த்தால் அதுவே கிடையாது. ஸலவாத்தினுடைய மகத்துவமும் மகிமையும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அதனால் அதை நாம் சொல்வதில்லை.
ஸலவாத்தினுடைய மகிமையும் மகத்துவமும் சிறப்பையும் நாம் தெரிந்து கொண்டால் நாம் எல்லோரும் இப்படி கவலைப்படுவோம். இது தெரியாமல் போய்விட்டது, இத்தனை நாட்களாக இந்த ஸலவாத்துக்களை நான் சொல்லாமல் என் வாழ்நாட்களில் இத்தனை வருடங்கள் வீணாக நான் கழித்து விட்டேன் என்று நம்மில் எத்தனைய பேர் கை சேதப்படக்கூடிய நிலைக்கு கூட ஆளாவார்கள். அந்த அளவுக்கு ஸலவாத்துடைய மகிமை மகத்துவம் சிறப்பு இஸ்லாத்திலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படி ஸலாத்துக்கு ஸலவாத்துக்கு ஒரு நேரம் அல்லாஹ் உலகத்தில் வைக்கவே இல்லை. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உலகத்திலே பெருமானாருடைய ஸலவாத்தை ஓதினால் என்ன மாற்றங்கள், என்ன நன்மைகள், என்ன பலன்கள் என்று 1000க்கும் மேற்பட்ட மாற்றங்கள், பலன்கள், நன்மைகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில மாற்றங்களையும் ஒரு சில பலன்களையும் ஒரு சில நன்மைகளை மாத்திரம் நாம் இங்கு பார்க்கலாம். அதில் முதல் செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் ஸலவாத்தை சொல்வதனால் என்ன மாற்றங்கள் உண்டாகிறது உலகத்தில். முதல் விஷயம், ஒரு இஸ்லாமிய பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் மீது வெள்ளிக்கிழமை அன்று, ஜும்மாவுடைய நாள், அது பகலோ இரவோ, வெள்ளிக்கிழமை அன்று பெருமானார் மீது ஒரு இஸ்லாமிய பெண் ஸலவாத்தை ஓதினார்கள் என்று சொன்னால், 40 முறை பெருமானார் மீது ஸலவாத்தை சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த பெண்ணினுடைய 40 ஆண்டு கால பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டும். நமக்கு உண்டான வாழ்க்கை 60 தான், இல்லை 70 தான். இதுல 40 வருஷம் பாவத்தை ஒரு வாரத்துல சொல்லக்கூடிய ஸலவாத்தினால நம்ம ஒட்டுமொத்த ஆயுத முக்காவாசி ஆயுடைய பாவம் அல்லாஹ் ஒரு வாரத்துல சொல்ற ஸலவாத்தின் மூலம் அல்லாஹ் அதை மன்னித்து துடைத்து விடுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் எத்தனை வாரங்கள் வெள்ளிக்கிழமை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை பகலிலோ இரவிலோ அல்லது அசருக்கு பின்னால் அல்லது மகரிபுக்கு பின்னால் அல்லது இரவில் தூங்க செல்கிற பொழுதோ பெருமானார் மீது நாம் ஸலவாத்தை சொன்னால் 40 முறை அந்த அடியானுடைய 40 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கிதாபுகளில் எழுதுகிறார்கள். ஒரு பூமியில் தொடர்ந்து 40 ஆண்டுகள் பாவம் செய்திருக்க மாட்டானே. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்றால், ஒரு மாதத்தில் 30 நாட்கள் என்றால், ஒரு வாரத்தில் 7 நாட்கள் என்றால், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அல்லது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், அல்லது ஒரு மாதம் விட்டு ஒரு வாரம், அல்லது ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம், இப்படி பாவங்கள் இருக்கின்ற ஒழிய எந்த பெண்ணுடைய பெண்ணுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து 40 ஆண்டுகள் பாவம் செய்திருக்க மாட்டார்களே. நாம் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் தவறு இழைத்திருந்தால் அந்த தவறினுடைய பாவ சுமை மூட்டைகளையும் நாம் சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்வதை விட பாவ மூட்டைகள் இல்லாமல் நன்மையுடைய மூட்டைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் போவதற்கு இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான அமல் என்று சொன்னால் அதுதான் ஸலவாத். அந்த ஸலவாத்தை ஓதினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஒரு வாரத்தில் 40 முறை ஓதினால் 40 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சிந்தனையில பதிவு செய்யுங்கள். இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 24 மணி நேரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நேரம் நான் தேர்ந்தெடுத்து ஒரு 15-20 நிமிடத்தில் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 40 முறை நான் ஓதிவிட்டுதான் என் குடும்பத்தினுடைய அடுத்த வேலையை நான் கவனிப்பேன் என்று ஒரு உறுதிக்கு வந்து விடுங்கள். அடுத்த கிதாபுகளிலே பார்க்கப்படுகிறது ஸலவாத் ஓதுவதனால் என்ன மாற்றங்கள் என்று கேட்டால் துஆக்கள் அதிகரிக்கப்படுகின்றன. அருமையானவர்களே, நாம் 5 வேளை தொழுகிறோம். தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்யறோம்? 1000 தேவைகளை கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல எதையோ கேட்கிறோம். அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, எல்லாவற்றையும் கேட்கிறோம். 1000 தேவைகள் அல்லாஹ்விடத்துல கேட்பதை விட கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை, சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி நாம் நமது 1000 தேவைகள் அல்லாஹ்விடத்தில் வைத்தால் நாம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையின் பரக்கத்தால் நம் துஆக்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவதாக கிதாபுகளிலே உலமாக்கள் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, எத்தனையோ பெண்கள் துஆக்களிலே அவர்களை மிச்ச ஆழ கிடையாது. ஆண்கள் வேண்டுமானால் ஒரு சில நேரங்களிலே தங்களை மறந்து விடுவார்கள், குடும்பத்தை மறந்து விடுவார்கள். ஒரு பெண் தங்களையோ தன் குடும்பத்தை என்றைக்கும் மறக்க மாட்டார்கள்.
பிறந்த வீடாக இருந்தாலும் புகுந்த வீடாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு துவா கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் ஆண்களா பெண்களா என்று கேட்டால் முதலிடத்தில் பெண்களே இருப்பார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் அல்லாஹ்விடத்தில் தங்கள் தேவைகளை அள்ளி அள்ளி கேட்பார்கள். யா அல்லாஹ், எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, யா அல்லாஹ் என் குடும்பத்துல நோய்கள் இப்படி இருக்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லை, குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, என்னென்னமெல்லாம் கேட்பாங்க பெண்கள். பெண்களுக்கு கேட்க சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு கடல் அளவுக்கு கேட்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலே முக்கியமான ஒரு வார்த்தை எது தெரியுமா தாய்மார்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்து விட்டு நீங்கள் கேட்டால் உங்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். ஸலவாத்துக்களை ஓதுவதினால் என்ன மாற்றங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் நாம் கேட்கும் துஆக்கள் அல்லாஹ் பரக்கத்தாக அதை ஏற்றுக்கொள்வதாக உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த கிதாபுகளிலே பார்க்கப்படுகிறது, ஸலவாத்தை ஓதுவதனால் இன்னும் என்னென்ன மாற்றங்கள், பொருள் வளம் அதிகரிக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏழைகளாக பிறந்திருப்போம், அல்லது பணக்காரராக பிறந்திருப்போம், அல்லது ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை வைத்து நாம் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட காலங்களில் ஒரு ஏழையாகவோ பணக்காரனாகவோ நடுநிலைவாதியாகவோ வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் ஸலவாத்துக்களையும் உடன் சேர்த்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நம் பொருளாதாரத்துடைய வளம் எவ்வளவு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறாரோ அதனுடைய அளவுகளை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். உங்கள் குடும்பத்திலே செல்வம் பெருக வேண்டுமா, உங்கள் ஆண்களுடைய சம்பாத்தியங்கள் அதிகரிக்கப்பட வேண்டுமா, பல வழிகளில் உங்கள் ஆண்கள் உங்கள் வீட்டுக்காரர்கள் சம்பாதிக்கப்பட வேண்டுமா, வீட்டிலே பரக்கத்தும் ரஹமத்தும் கூரையை பிரித்து கொண்டு கட்டப்பட வேண்டுமா, இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தெரியுமா? ஸலவாத்தை தொடர்ந்து ஓதினால் உங்கள் பொருள் வளங்கள் அதிகரிக்கப்படும் என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அருமையான தாய்மார்களே, நாம் நினைத்தது போன்று வாழ வேண்டும் என்று சொன்னால் ஸலவாத்தை தொடர்ந்து ஓதினால் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் நபியின் உலகத்தில் வாழ வேண்டும். ஸலவாத்தை தொடர்ந்து ஓதுவதினால் அடுத்து என்னென்ன பலன்கள் என்பதை கிதாபுகளில் பார்க்கின்ற பொழுது உலமாக்கள் விவரிப்பார்கள். ஸலவாத்தை பெண்கள் ஓதினார் என்று சொன்னால் தர்மத்தின் நன்மையை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தர்மம் நம்மில் எத்தனை பேர் நம்மோடு வாழக்கூடியவர்கள் எவ்வளவு தர்மம் செய்கிறார்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய தர்மத்தை நாம் பார்த்து செய்கிறோம். சில பேர் 1000 ரூபாய் கொடுப்பாங்க பள்ளிவாசலுக்கு, 5000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க. சில பேர் 1 கோடி ரூபாய் அளவுக்கு செய்வாங்க. பள்ளிவாசல் கட்டுவதற்கும் பரிசா கட்டுவதற்கும் வாரி கொடுப்பார்கள். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய பாமர ஏழை முஸ்லிம்கள், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை அல்லாஹ் தரவில்லையே, எனக்கு அல்லாஹ் இது போன்ற செல்வத்தை தந்தால் நானும் இது போன்று வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வேன் என்று ஒரு இஸ்லாமிய பெண் துடிதுடித்து அந்த நிலையில கவலைப்படுவாளையானால் அந்த நேரத்தில் ஷரியத் நமக்கு சொல்லித் தருகிறது, யா அல்லாஹ் என்னிடத்தில் வாரி கொடுப்பதற்கு செல்வமோ பொருளாதாரமும் இல்லை, ஒரு ஹபீபுடைய ஸலவாத் மாத்திரமே என்னிடத்தில் இருக்கிறது. எனவே அந்த ஸலவாத்தை நான் உன்னுடைய பள்ளிவாசலுக்காக, உன்னுடைய மர்சா கட்டுமான பணிக்காக, வேலைகள் சீக்கிரம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் ஸலவாத்துக்களை தானமாக தர்மமாக ஓதி அனுப்புகிறேன் என்று ஒரு இஸ்லாமிய பெண் ஸலவாத்துக்களை ஓடுவாளையானால் அந்த ஸலவாத்தின் மூலம் ஒரு செல்வம் படைத்தவர் 1 கோடி ரூபாய் அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் வாரி கொடுத்திருந்தாலும் அதே நிகர அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை தானமாக தந்த பெண்ணுக்கும் அந்த தர்மத்தின் நன்மை எழுதுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படி கிதாபுகளிலே ஸலவாத்தை தொடர்ந்து ஓதுவதனால் என்னென்ன பலன்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு நாம் இப்பொழுது பார்த்தோம். அதே போன்று இன்றைக்கு ஸலவாத் ஓதக்கூடிய நிலை இந்த உம்மத்திலே அதிகமாக காணப்படுகிறார் என்று கேட்டால் ரொம்ப அரிதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஸலவாத் என்று சொன்னாலே நம் இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு சாராருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதிப்பும், ஒரு விதமான அறிவும், ஒரு விதமான அலர்ஜியும் வந்து விடுகிறது. ஸலவாத் ஓதாதன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு தயாரா இருக்குது. ஸலவாத்தே சொல்லாத, நீ மௌலிது ஓதுறது, அதுக்கு மேல ரசூலுல்லாஹ் உயர்ந்து பார்க்கிறது, அது அந்த கட்டம்லாம் போல ஸலவாத்தையே தடுக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. அப்படிப்பட்ட கூட்டத்திலே நாம் ஒருவராக ஆகிவிடாமல் ஷரியத் நமக்கு எப்படிப்பட்ட ஸலவாத்துக்களை பெருமானார் சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டியதோ அந்த ஸலவாத்துக்களை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓதினால் நம்
வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பதற்கு பின்னால் வரக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவான ஹதீஸ்களில் வருகிறது, யார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அப்திக வ ரசூலிக நபில் உம்மி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி என்ற இந்த ஸலவாத்தை யார் 80 முறை ஓதுவாரோ, யார் 80 முறை ஓதுவாரோ அவர்களுடைய 80 ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 80 வருஷ பாவம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 60-70 தான் நம்முடைய லைஃபே. அதுக்கு மேல அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு இல்லை. இந்த உலகத்துல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 40 தாண்டுறது பெரிய ஒரு தர்மசங்கரமான ஒரு காரியமாகி போச்சு. 70 என்பதுதான் இந்த தொழில், இந்த உண்மத்தை அப்படி போய் கொண்டிருக்கு நம்முடைய ஆயுடைய நிலை. ஆனால் இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை யார் 80 முறை ஓடுவார்களோ அவர்களுடைய 80 ஆண்டு கால பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஹதீஸில் சொல்லப்படுகிறது என்று சொன்னார். அந்த ஸலவாத்துக்களை ஓடி நம் வாழ்வில் நாம் பாவங்களே செய்திருந்தாலும் அந்த பாவத்தை கழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்திருக்கிறாங்க. அதையே நாம் செய்யக்கூடாது. நமக்காக யாராவது மௌத்துக்கு பின்னால் நம் பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடப்படுகிறார்களா? அல்லது நம் கபருடைய வாழ்க்கை நமக்கு யாராவது தினந்தோறும் வந்து நம்முடைய கபரில் நின்று நமக்காக குர்ஆன் ஓதி துஆ செய்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய போகிறார்களா? எல்லாம் அந்த ஜியாரத்தோடு நாட்களோடு முடிந்து விட்டது. வருஷ பாத்தியோடு முடிந்து விட்டது. அதோடு நம்மை மதிக்க மாட்டார்கள், திரும்பி பார்க்க மாட்டார்கள். பெற்ற தாயின் தகப்பனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஓதுவார்கள், நன்மை எத்தி வைப்பார்கள். காலங்கள் போக போக மனிதனுடைய நிலைகள் மாறி நன்மை எத்தி வைக்கக்கூடிய அந்த நிலையிற்கு வெளியே வந்து விடுவார். இப்ப நம்முடைய மறுமை வாழ்க்கை, நம்முடைய மன்னரை வாழ்க்கை, அதற்கான கேள்வி, அதற்கான ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹ் இந்த உலகத்தை தந்திருக்கிறார். நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறை இந்த ஸலவாத்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் என்ற இந்த ஸலவாத்தை நீங்கள் 80 முறை ஓதினால் 80 ஆண்டு கால பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஒரு வாரத்திற்கு 80 ஆண்டுகள் என்று சொன்னால் நம் வாழ்நாளில் எத்தனை ஜும்மாக்களை நாம் கடந்து கொண்டு வருகிறோம் அதை நாம் கணக்கிட்டு நாம் ஒவ்வொரு வாரம் ஓதி கொண்டு வந்தால் எத்தனை 80 ஆண்டு கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன. ஸலவாத்து ஓதுவதனால் என்ன மாற்றம் என்ற இந்த தலைப்புக்கு பின்னால் நாம் ஒவ்வொரு வாரம் ஓதுவதனால் அல்லாஹ் நம்மை பாவம் செய்வதை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை தப்பிக்க வைக்கிறார் என்பதாக கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஸலவாத்துடைய இன்னொரு பரக்கத்து தெரியுமா? வெள்ளிக்கிழமை இதே ஸலவாத்தை 80 முறை யார் ஓதுவார்களோ அவர்களுடைய 100 விதமான தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்கிறார். 100 விதமான ஹாஜத், ஒன்றல்ல ரெண்டல்ல 100 ஹாஜத். ஒரு மனிதனுக்கு 1000 தேவைகள் இருக்கும். ஒரு தேவை இந்த உலகத்தில் அடைந்து கொண்டிருக்க அவன் எப்படி எல்லாம் ஓடுகிறான், அடைகிறான், பாடுபடுகிறான். ஒரே ஒரு ஹாஜத்தை இந்த உலகத்தில் அடைந்து கொள்வதற்கு அவன் படக்கூடிய பாடு பெரிய பாடு. ஒரே வரியில் உள்ள ஸலவாத்தை வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் 80 முறை ஓதினால் அந்த வாரத்தில் 100 தேவைகள் அல்லாஹ் தந்துள்ளார் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்க முடியும் என்று சொன்னால் அந்த ஸலவாத்துக்களை நம் இஸ்லாமிய பெண்கள் ஏன் விட வேண்டும்? அல்லாஹ் ஒரு அற்புதமான சலுகை தந்திருக்க அந்த சலுகை இன்றைக்கு நம் இஸ்லாத்தில் உள்ள பெண்கள் அலட்சியமாக பொறுப்போட்டுத்தனமாக விட்டுவிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லை, எங்கள் வீட்டுக்காரருடைய சம்பாத்தியத்தில பரக்கத்து இல்லை, குடும்பத்தில் வரக்கூடிய பணம் எங்க வருது, எப்படி போகுதுன்னு தெரியல, பத்த மாட்டேங்குது, எவ்வளவு வாங்கினாலும் நிற்க மாட்டேங்குது, கடன்லயே போயிட்டு இருக்கு, ஏரிலே போயிட்டு இருக்கு, வாழ்நாள் முழுக்க நாங்க கஷ்டப்படுறது. இந்த புலம்பர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒன்றுகளால் ஆக்கிடுவான் ஸலவாத்தை ஓதுவதனால். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த துன்யாவிலே நமக்கான தேவைகளை அல்லாஹ் ஒருவனை தவிர, அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழான ஸலவாத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் நமக்கு கைகொள்ளார். திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சு கொடுக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். நான் ஒரு முறை வந்தேன். பெருமானாரிடத்தில் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையில் இருந்த பொழுது தொழுகை முடித்ததற்கு பின்னால் என்னுடைய துஆவுடைய நேரம், என்னுடைய திக்ருடைய நேரம், என்னுடைய துஆவுடைய நேரம், என்னுடைய திக்ருடைய நேரம், இந்த 2 நேரங்களில் நான் உங்கள் மீது எவ்வளவு ஸலவாத்துக்களை ஓத வேண்டும் என்று ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபையே, நீ 4 ஒரு பகுதியாக கொள்கிறார்கள்.
அரசுல ஒரு போதுமா, நீ 4ல் 1 இல்லை அதற்கு அதிகமாக அது உனக்கு சிறப்புனா. அதே கேள்வி அடுத்து கேட்கப்பட்டது, என்னுடைய துவாக்களின் திக்ருகளில் உங்கள் மீது ஸலவாத்துக்களை அதிகரிக்க நான் எப்போது நேரம் எடுத்துக் கொள்ள சொன்னார்கள். உரையே 3ல் 1 பகுதியை எடுத்துக் கொள்கின்றார்கள். அரசுல அதுல 1 அதுக்கு அதை விட கம்மியா, நீ அதை விட கூட இருந்தால் ஒரு சிறப்பு தான் அப்படின்னா. திரும்ப அதே கேள்வி கேட்கப்பட்டது, யார் சொல்ல துவாக்களின் திக்ரு நான் என்னுடைய ஸலவாத்தை எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உரையே நீ உன்னுடைய நேரத்துல பாதி நேரத்தை, ஒரு நாள் 24 நேரத்தை பாதி என்ன செய்யும் என்னுடைய ஸலவாத்துக்கு நீ பயன்படுத்த, அதை விட அதிகமா பயன்படுத்தணும் நல்லதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்னார்கள். உரையே என் மீது இதே நிலையில் நீ தொடர்ந்து ஸலவாத்துக்களை ஓதினால் அல்லாஹ் என்ன செய்கிறார் தெரியுமா, உன்னை உன்னுடைய சகல கவலைகளை எல்லாம் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார். சகல கவலை, எத்தனை கவலை இருக்கிறீங்க? பிபி வந்துருச்சுன்னு ஒரு கவலை, சுகர் வந்துருச்சுன்னு ஒரு கவலை, கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னு ஒரு கவலை, ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு ஒரு கவலை, தோல்வி பரீட்சையில தோல்வி அடைஞ்சிட்டு ஒரு கவலை, வாழ்க்கையில தோல்ந்துக்கிட்டே இருக்கின்ற கவலை, கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு ஒத்துமை இல்லாத கவலை, குழந்தை இல்லாத கவலை, குடும்பத்துல பறக்கத்து இல்லாத கவலை, நீண்டுகிட்டே போகக்கூடிய இப்படி எல்லா சகல கவலைகளும் நீங்கள் என் மீது ஓதக்கூடிய ஸலவாத்தினால் அல்லாஹ் அனைத்தும் அது போட்டு விடுகிறான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உபையே என் மீது இதே நிலை நீங்கள் ஸலவாத்தை தொடர்ந்து ஓதினால் உங்கள் ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். நீங்கள் மௌத்தாகும் பொழுது பாவம் மற்றவர்களாக மௌத்தாகுங்கள். சஹாபாக்கள் என்ன பாவம் செஞ்சிட போறாங்க, ஏதாவது பாவம் செய்வாங்க? சஹாபாக்கள் காலத்துல என்ன நவீன இருந்துச்சு, செல்போன், டிவி, இன்னைக்கு வரக்கூடிய பத்திரிகைகள், இன்னைக்கெல்லாம் பத்திரிக்கை மாதிரியா இருக்கு, பேப்பர்லாம் நியூஸ் படிக்கிற மாதிரியே பேப்பர் வந்து இன்னைக்கு முக்காவாசி சாக்கடையா தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் எல்லாமே நிர்வாணமான புகைப்படங்கள் தான். இப்படி மோசமான காலத்தில் நாம வாங்கிக்கிறோம். எதுவுமே இல்லாத காலத்துல சஹாபாக்களை பார்த்து சூழல சொன்னாங்க, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கு. என்ன பாவம் பண்ணிட்டு போறாங்க சஹாபாக்கள்? ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன, என் மீது ஸலவாத்தை தொடர்ந்து ஓதினால் சகல பாவங்கள் சகல தேவைகள் தீர்த்து வைக்கப்படும், பாவங்களை போக்கி வைப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துக்களை ஓதுவதனால் என்ன மாற்றங்கள் என்ற தலைப்புக்கு பின்னால் இப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதே கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நாங்கள் தொழுகையிலே அத்தைஹியாத்திலே இருக்கும்போது உங்கள் மீது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று இந்த ஸலாத்தை உங்கள் மீது நாங்கள் எத்தி வைக்கிறோம் தஷஹுதில் அத்தைஹியாத்திலே. ஆனால் உங்கள் குடும்பத்தார் மீது, உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் மீது நாங்கள் எப்படி ஸலாத்தை சொல்வது யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது தொழுகையில் நீங்கள் தஷஹுதில் அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்ற இந்த ஸலாத்தை தொடர்ந்து இதை ஒட்டி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் ஓதுறமா இல்லையா? தொழுகையில தரூத் ஷரீஃப் ஓதுறமா இல்லையா? இதை என்ன செய்யுங்கள், தொடர்ந்து ஓடி என்னுடைய குடும்பத்தார் மீது நீங்கள் ஸலாத்தை எத்தி வைங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கவனிக்கிறோம், தொழுகையில நபிகள் நாயகத்தை தஷஹுதிலே ரசூலுல்லாஹின் மீது ஸலாத்தை சொல்வதற்கான மாற்றம் என்ன தெரியுமா? தொழுகையில நம்ம ரசூலுல்லாஹை புகழ்றதால அல்லாஹ் என்ன தெரியுமா ஒரு பலன் நமக்கு தரலாம்? ஒருவேளை தொழுகைக்கு நாம அடுத்து வரலன்னா அல்லாஹ் மலக்குகிட்ட விசாரிப்பானா, எங்க என் பக்கத்துக்காரன் என்ன கேட்பானா, எங்க என் பக்கத்துக்காரன் அல்லாஹ் விசாரிப்பானா. இப்படி உலகத்தை படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் உரிமையோடு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது எதுங்க? நபியின் மீது நாம் சொன்ன அந்த ஸலவாத்து தான். அல்லாஹ் நம்ம மீது கவனம் செலுத்தி இந்திரா நகரில் உள்ள இந்த அடியான் ஏன் இந்த வக்துக்கு வரவில்லை என்று அல்லாஹ் தன் வானவரிடத்தில் விசாரிப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பெருமானாருடைய குடும்பத்தார் மீது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தொடர் ஸலவாத்தினால் அதில் என்ன மாற்றங்கள் என்று பெருமானார் விவரிக்கும் போது சொன்னார்கள், என் குடும்பத்தை யார் கௌரவிப்பார்களோ, என் குடும்பத்தில் யார் இப்ராஹிம் குடும்பத்தை போன்று யார் என் குடும்பத்திற்கு பரக்கத் செய்து துஆ செய்வார்களோ, ஸலவாத்தை ஓதுவார்களோ அதற்கான பலன் தெரியுமா? உங்கள் குடும்பத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்கிறார். நாம நல்லா கவனிக்கிறோம், நாம பரக்கத்துக்கு நாம ஸலவாத் ஓதினா ரசூலுல்லாஹின் குடும்பம் உயர்வும் கிடையாது. நம்மளை விட ரொம்ப ரொம்ப கிராண்டா வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் குடும்பத்தார்கள். நாம அவங்களுக்கு ஸலவாத் ஓதி அவங்களுக்கு உயர்ந்த
கொடு, அவங்களுக்கு மகத்துவத்தை கொடு, அவங்களுக்கு சாந்தி சமாதானத்தை கொடு. இப்ராஹிம் குடும்பத்தை போன்று முகமது குடும்பத்தை ஆக்கி நாம சொல்லிதான் அல்லாஹ்வுக்கு தெரியும் கிடையாது. இங்க என்ன விஷயம், நாம ரசூலுல்லாஹி குடும்பத்தை கௌரவிக்கிறதுனால ஸலவாத்தின் மூலம் அல்லாஹ் நம்ம குடும்பத்தை இந்த சமூகத்துல கௌரவிக்கிறார். நம் குடும்பத்துடைய பெயரை அல்லாஹ் காலகாலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தாத்தா பாட்டை முப்பாட்டை சம்பாதிச்சு வச்ச பேரை ஒரு பேரை என்ன செய்வான், எடுத்து குடிச்சுலாக்கிட்டு போயிடுவான். ஒரு பேரை என்ன செய்வான், ஒரு 15 வயசுல செய்யக்கூடிய இனிவான காரியத்தை செஞ்சுட்டு அந்த குடும்பத்துடைய காத்தானுடைய பெயரை எடுத்து குடிச்சுலாக்கிடுவான். ஊர்ல ஆட்சியார் குடும்பம் சொன்னா ஒரு கண்ணியமான பேர் ஒரு ஊர்ல இருக்கும். பண்ணையார் குடும்பம், வெத்தலைக்கார குடும்பம், அந்த குடும்பம் ஊர்ல ஒரு பட்ட பேரோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கண்ணியத்தை அல்லாஹ் என்ன செய்வான், அந்த குடும்பத்துல நபியின் குடும்பத்தை கண்ணியம் செய்யாததுனால, நபியின் மீது ஸலவாத்தை சொல்லாததுனால சேர்த்து வச்ச அத்தனை கௌரவத்தையும் நீங்க பார்த்து பிறந்த உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் அல்லாஹ் அந்த குடும்பத்தில் கௌரவத்தை அல்லாஹ் காத்துவாங்க. அன்பானவர்களே, அருமையானவர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகத்தை தொழுகிற நாம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்வதினால் அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பு என்ன, ஒரு வக்துக்கு நாம் வரணும் அல்லாஹ் நம்ம விசாரிக்கிறோம். இது அன்புடையினால் ஏற்பட்ட பரக்கத். நபியுடைய குடும்பத்தார் மீது நாம் ஸலவாத்தை தொடர்ந்து சொல்வதினால் அல்லாஹ் நம் குடும்பத்தையும் கௌரவிக்கிறான் என்பதாக இப்படி கிதாபுகளிலே விரிவாக தெளிவாக நமக்கு காண கிடைக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது குறைந்த காலகட்டம். இந்த குறைந்த காலகட்டத்தில் நமக்கான வேலைகள் நிறைய இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா ஒரு குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, ஒரு குடும்பத்தை இன்னைக்குள்ள நிலைமைக்கு கொண்டு ஒரு பெரிய கஷ்டம் தான். இதுல நாம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஸலவாத்தை ஓடணும். சொல்றது ஈஸியா சொல்லிடுறீங்க பேச்சுல பயான்ல, அது நடைமுறைப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை நியாயமான சிந்தனை தான். அதையெல்லாம் தியாகம் செய்யணும். அதெல்லாம் தியாகம் செஞ்சு நபியின் நாம் ஸலவாத்தை ஓதினால்தான் நமக்கான மாற்றங்கள் அல்லாஹ் பலன்களை உண்டாக்கி தருவான். சொல்வார்கள் அல்லவா, கண்ணுக்கு தெரியாத நன்மை என்று சொல்வார். அது போன்று ஸலவாத்தை நாம் தொடர்ந்து ஓதுவதனால் கண்களுக்கு தெரியாத பலன்களை அல்லாஹ் நமக்கு தர தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அமலை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த அமல் நிரந்தரமானதாக இருக்கும், நீட்டமானதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த அமலுக்கு அழிவு என்பது இருக்காது. தொழுகையை எடுத்துக்கிட்ட இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான், நோன்பு அப்படிதான், ஜக்காத்து ஹஜ்ஜு அப்படிதான். ஆனா அல்லாஹ் அறிமுகப்படுத்துற அமல்களிலேயே முக்கியமான அமல் அல்லாஹ் சொல்வது கிடையாது, அல்லாஹ் நோன்பு வைப்பது கிடையாது, அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்கறது கிடையாது, அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யறது கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த அமலும் கிடையாது. மொத்தத்தில் அல்லாஹ் எந்த தேவையுமே இல்லாத தேவைகள் அற்றவன். ஆனா அல்லாஹ் எல்லா தேவை அற்றவனாக இருந்தும் அவன் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்து யஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நானும் என்னுடைய வானவர்களும் யுஸல்லூன் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் சொல்லுவார்கள். ஒரு நேரம் செஞ்சு ஒரு நேரம் விட்டுறது கிடையாது. யுஸல்லூன்ற வார்த்தைக்கு நிரந்தரமாக தாயிமன் அபரா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அல்லாஹ் அந்த வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்துறான். நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து உலகத்துல ஸலவாத் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். ஏன், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இருந்து அல்லாஹ் நபியை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஸலவாத் இந்த உலகத்தில் அழியாத ஒரு அமலாக இருக்கிறது. இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும், இந்த உலகம் கடைசி நொடி இந்த உலகத்தை அடைகின்ற வரைக்கும் ஸலவாத்தை அல்லாஹ் ஓங்க செய்வான். எல்லோருடைய நாவுகளிலும் அல்லாஹ் தஆலா சொல்ல செய்வான். காரணம் என்ன, அல்லாஹ் தொடங்கிய அமல். நாம சொல்ல வர செய்தி அதுதான். ஸலவாத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் அல்லாஹ் அறிமுகப்படுத்திய எல்லா அமல்களை விட இந்த ஸலவாத் நிரந்தரமானது. அப்படிப்பட்ட நிரந்தரமான ஸலவாத்தை, அழியாத ஸலவாத்தை அல்லாஹ்வே ஒரு அமலை தொடர்ந்து செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்பு நிறங்களில் மாணவர்களும் தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், நானும் சொல்லுகிறேன், என் மலக்கும் சொல்லுகிறார்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் என் ஹபீபுக்கு ஸலவாத்து சொல்லுகிறது என்று சொன்னால், மூமின்களாகிய நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் கட்டளை கொடுக்கிறார். ஒரு வேதனை என்ன தெரியுமா, அல்லாஹ் அவன் கோட்ல சரியா போறான், மலக்குமார்கள் அவங்க கோட்ல அவங்க சரியா போறாங்க, உலகத்துல படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அது கோட்ல சரியா போகுது, மனுஷன் மட்டும்தான் தப்பா போயிட்டு இருக்கான்.
சலவாத் எத்தனை பேர் சொல்றோம்? நம்ம இல்லை. ஃபஜர்லையும் அசர்லையும் சொல்லப்பட வேண்டிய சலவாத்துக்கள் இன்றைக்கு பள்ளிவாசலுடைய சப்தமே இல்லாமல் ரொம்ப அமைதியா சொல்லப்படுது. ஹதீஸ்ல வருது, சலவாத்துக்களை சத்தமாகவும் சொல்லலாம், சத்தம் இல்லாம மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். ஆனா அதே ஹதீஸ்ல என்ன வருது தெரியுமா? நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா தான் சொல்லாதவர்களுக்கும் சொல்லணுன்ற அந்த எண்ணம் பிறக்கும். சொல்லக்கூடிய உங்களை பார்த்து அவர்களுக்கும் ஆசை, உள்ளத்திலே ஆர்வம் வரும். அதனால்தான் சலவாத்துக்களை சத்தமா சொல்லணும்னு சொல்லி ஹதீஸ்கள் நமக்கு அதிகம் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களை, இப்படி உலகத்திலே அழியாத ஒரு அமலை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அமலை தான் இந்த உம்மத்தே முஹம்மதியா. அதில் இஸ்லாமிய பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கையிலே சலவாத்துக்கு கழிக்கப்பட வேண்டிய நேர காலங்களை யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். என்ன செய்கிறார்கள்? துனியாவுடைய காலங்களில் துனியாவுடைய வேலைகளுக்கு நேரத்தை பயன்படுத்துகிறார்கள். சீரியல்களை அரை மணி நேரமாக இருந்தாலும் பார்க்க தயார், 2 மணி நேரமாக இருந்தாலும் பார்க்க தயார், 3 மணி நேரமாக இருந்தாலும் பார்க்க தயார். அதே சீல தொடர்ந்து அடுத்த நாள் தொடர்ந்து பார்க்க தயார். அது 800 எபிசோடு போனாலும் பார்க்க தயார், அது 1000 எபிசோடு தொட்டாலும் பார்க்க தயார். ஆனால் நபியின் ஒரு முறை கூட சலவாத்து சொல்வதற்கு இந்த உம்மத்து தயார் இல்லை என்று சொன்னால் இந்த உம்மத்து சலவாத்துடைய மகிமையை விளங்கிக் கொள்ளும் என்பதுதான் அர்த்தம். சலவாத்துக்களை நாம் தான் விளங்காமல் இருக்கிற படைப்பினங்கள் நன்றாக விளங்கியிருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த தேனீகள் இருக்குது அல்லவா, தேனீகளுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். உலகத்தில் எல்லா தேனீகளும் எல்லா பூக்களிலும் சென்று உட்காருகிறது. அந்த பூக்களில் உள்ள மரங்களை என்ன செய்கிறது? ருசி பார்த்து அந்த வண்டுகள் அந்த பூக்களில் உள்ள அந்த பானங்களை குடித்து விட்டு தன்னுடைய கூட்டுக்கு அது வருகின்றது. ஒவ்வொரு பூக்களிலும் ஒவ்வொரு விதமான புளிப்பும், ஒவ்வொரு விதமான கசப்பும், ஒவ்வொரு விதமான இனிப்பும் இருக்கும். ஆனால் அந்த தேனீகள் செய்யக்கூடிய அந்த ஆட்சியம் என்ன என்பதை பெருமானார் ஒருவரை கேட்ட பொழுது தேனீகள் இப்படி ஆச்சரியமாக பதில் சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தேனியே நீ ஒவ்வொரு கூடையும் போய் உட்கார்ற, ஒவ்வொரு கூடத்து ஒவ்வொரு விதமா சரக்கு எடுத்துட்டு ஒரு கூட்டுக்கு வர்ற, ஒண்ணு கசப்பா இருக்கும், ஒவ்வொரு புளிப்பா இருக்கும், ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஆனா நீ எடுத்த அந்த கக்கிற அந்த துப்புற அந்த உமிழ்ற அந்த தேன்ல மட்டும் எப்படி உலகத்துல யாருமே கொடுக்காத சுவையை உன்னால கொடுக்க முடியுது? தேனீகள் ஏதாவது ஃபேக்டரி வச்சு நடத்துதா? தேனீகள் ஏதாவது உற்பத்தி பண்ணுதா? வண்டுல இருந்து நேரா கூட்டுக்கு வருது, கூட்டுல நேரா வண்டுக்கு போகுது. அது எப்படி அது எந்த ஃபேக்டரிக்கு போலையே? அப்ப எப்படி அது இனிப்பாக இருக்கிறது? அந்த தேனீகள் பதில் சொல்லலாம், ரசூலுல்லாஹ் நீங்கள் கேட்பது சரியான கேள்வி, உண்மைதான். ஒவ்வொரு வண்டும் ஒவ்வொரு தேனி ஒவ்வொரு கூட்டுல போய் உட்காரும். ஒவ்வொரு பூவும் ஒரு மாதிரி இருக்காது, ஒவ்வொரு பூ ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதம். அதுல புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், உணவு இருக்கும். ஆனா நாங்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எங்களாலே அது நாவல வைக்க முடியாது, அவ்வளவு கசப்பும் யாரும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் கூடுதலில் இருந்து புறப்பட்டு எங்கள் கூட்டுக்கு வந்து சேர்க்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு பெரிய அமல் செய்யணும். யாரும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் கேட்டார், அது என்ன அமல்? அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்தார், உங்கள் மீது ஸலவாத்துக்களை சொல்லி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஸலவாத்தை நாங்கள் எங்கள் கூட்டுக்கு வருகின்ற வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருவோம். எங்கள் நாவுகளிலே நாங்கள் எடுத்த அந்த சரப்பம், நாங்கள் கூட்டுக்கு வருகின்ற வரைக்கும் ஒரு மீது சொல்ல முடியாத அந்த ஸலவாத்தும், இதுதான் நாங்கள் நுகழ்கின்ற அந்த தேவியை அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு இன்பத்தை, ஒரு பெரிய சுவையை, ஒரு பெரிய ருசியை உலகத்தில் யாரும் தந்திர முடியாத ஒரு அற்புத உணவை தேனில் அல்லாஹ் தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தேனை யார் அதிகாரிகள் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு எல்லா நோய்க்கும் அது ஷிஃபா என்றார்கள் பெருமானார். தினம் ஒரு வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. இது உண்மை, இது ஹதீஸுடைய வாக்கியம். எதனால திரும்ப எந்த நோயும் வராதுன்றாங்க? அது பூவுலந்து வந்ததுனால கிடையாது, அது பூவுலந்து ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டு வந்ததினால், அந்த ஸலவாத்தின் பரக்கத்தின் மகிமையினால் அல்லாஹ் அந்த தேனிக்கு அற்புத ஷிஃபாவை தந்திருக்கிறார். இப்படி படைப்பினங்களில் எத்தனையோ படைப்பினங்கள் பெருமானாருடைய புகழை விளங்கி இருக்கிறது. எல்லா மாற்றமும் அறிவும் எல்லா வளமும் நலமும் கொடுக்கப்பட்ட மனித சமுதாயம் ரசூலின் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தின் மகத்துவத்தையும் மாண்பையும் இன்னமும் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னார். இந்த சமூகத்தை என்னவென்று சொல்வது? அன்பார்ந்த தாய்மார்களே, ஸலவாத் எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கி தரும் தெரியுமா?
அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே படைக்கப்பட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாயிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வாவை எப்பொழுது ஆதம் பார்த்தார்களோ அடுத்து அல்லாஹ்ட்ட சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஹவ்வாவோட திருமணம் முடிச்சு வை, எனக்கு ஹவ்வா மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னா அல்லாஹ் என்ன செய்தான்? தடுக்கல. சரி ஆதமே, நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன், ஹவ்வாவுக்கு என்ன மகர் கொடுக்க போறேன்னு அல்லாஹ் சொர்க்கத்திலே கேட்டான். இன்னைக்குள்ள வாலிபர்களுக்கு இது உரைக்கணும், புத்தியில போய் உட்காரணும். ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறது ஹராம், ஒரு அந்நிய பெண்ணிட்ட பேசுறது ஹராம், ஒரு அந்நிய பெண்ணை தொடுறது ஹராம். இன்னைக்கு உள்ள இஸ்லாமிய வாலிபர்களுக்கு தெரியவே கிடையாது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுல நின்றுக்கிட்டு நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு விரும்புறோம், நாங்க கல்யாணம் ரிஜிஸ்டர் கலெக்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எங்களுக்கு சேர்த்து வைங்க, ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும் முட்டாள்தனமான சமூகம் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஆதம் ஹவ்வாவை ஆசைப்படும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி தடை போடுறான்? நீ ஆசை தப்பல்ல, உன் ஆசை நிறைவேறும் என்றால் நீ ஹவ்வாவுக்கு மகர் கொடுக்கணும் அல்லாஹ் சொர்க்கத்திலே கேட்டு வாங்கிட்டான். முதல் மகர் கொடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படி என்ன மகர் கொடுக்கறது? ஆதம் சொன்னாங்க, சொர்க்கத்துல எங்க ஜவுளிங்க இருக்கு, எங்க நகை கடை, சொர்க்கத்துல நகை கடை இருக்குதா? எங்கேயாவது போய் முத்துசில போய் நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு 10 பவுன் எடுத்து ஹவ்வாவுக்கு கொடுக்குறோம், எங்கேயாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுற்றி பார்த்தாங்களா? அப்ப ஆதம் கேட்டு நான் எப்படி கொடுக்கறது யா அல்லாஹ்? அப்ப அல்லாஹ் சொன்னான், என் சுவனத்தினுடைய வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயரை நீ பார்த்திருப்பாய். அந்த பெயரை தான் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர், இறுதி தூதர். அவர் மீது இந்த ஸலவாத்தை நான் சொல்வதை போன்று 10 முறை நீ சொல்லு. அந்த 10 முறை சொல்லக்கூடிய ஸலவாத்து தான் ஹவ்வாவை திருவதற்கான அனுமதி மகர் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். இப்படி ஸலவாத்தை ஓடுவதற்கு பரக்கத்தினால் நல்ல ஆழமா வழங்கணும். அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஸலவாத்தை ஓதி ஹவ்வாவை கரம் பிடிச்சதுனாலதான் அவர்கள் மூலியமாக இந்த உலகத்திற்கு கோடான கோடி மக்கள் இவ்வளவு வந்திருக்கிறார்கள். ஒரு ஸலவாத்து ஹபீப் மீது ஓடுவதன் பரக்கத்தினால் எத்தனை உயிர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு படைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? நம்முடைய ஆரம்ப தந்தையார் ஆதம் தானே, நம்முடைய ஆரம்ப தந்தையார் ஹவ்வா தானே. ஆதம் ஹவ்வாவுடைய ஆரம்ப வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருந்து ரசூல் மீது ஓதப்பட்ட ஸலவாத். ஸலவாத்தை ஓதினால் என்ன மாற்றம் என்ற கேள்விக்கு பின்னால் இவ்வளவு பெரிய மனித இனத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கிறார் என்று சொன்னால் அந்த ஸலவாத்தை ஏன் நாம் விட வேண்டும்? அன்பியாளர்களே, நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தினால் அடுத்து என்னென்ன மாற்றம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 வேளைக்கு பள்ளிவாசல பாங்கு சொல்றாங்களா இல்லையா? அந்த பாங்கு சொல்லப்படுகின்ற போது வீடுகளிலே டிவி ஓடுகிறது. யாரு துணிச்சு ஆஃப் பண்றா? பள்ளியில பாங்கு சொல்ல ஆஃப் பண்ற ஒருத்தர் குடும்பத்துல சொல்றாங்களா? சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்க வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா, டிவி ஆஃப் பண்ணாத, சவுண்ட கம்மி பண்ணு அப்படின்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஈமான். டிவி பார்க்கறது ஹராமா? ஹராம் தான். சினிமா பார்க்கறது ஹராம், பாட்டு பார்க்கறது ஹராம், நல்ல செய்திகளை பார்க்கலாம், நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம், டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம், பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வீண் பலாக்களை கழிந்து ஒரு 2 நிமிஷம் வாயை மூடி 5 புலங்களை மூடி அங்க மோதினார் அல்லாஹ் அக்பர், நாமளும் பதிலுக்கு அல்லாஹ் அக்பர். அங்க மோதினார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாமளும் பதிலுக்கு அஷ்ஹது அல்லாஹ். அன்னைக்கு மக்காவுல ஒழித்தது எல்லாரும், எல்லா சஹாபாக்கள் எல்லா சஹாபிகளும் சொன்னாங்களே, பிலால் ரலியல்லாஹு பாங்க சொன்னா ஒட்டுமொத்த மக்காவும் மதீனாவும் என்ன செய்யப்பட்டது? வீடுகளிலே பாங்குக்கு பதில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு எந்த மஹல்லால சொல்லப்படுகிறது? சொல்லப்படாத காரணத்தினால் தான் மஹல்லாக்கள் நிறைய ஃபித்னாக்கள் உருவாகுது. பள்ளிவாசல சொல்லக்கூடிய பாங்குக்கு மஹல்லாவுல குடும்பத்தார்கள் பதில் சொன்னால், ரசூலுக்கு ஸலவாத்தை சொன்னால் மஹல்லால ஃபித்னாக்கள் வராது, ஹராம் உள்ள நுழையாது. மஹல்லாவுல வீடுகள்ல ஸலவாத் சொல்ல மறந்ததுனால்தான் மஹல்லாக்குள்ள எல்லா அனாச்சாரமும் நடக்குது. அன்பானவர்களே, நபி சொன்னார்கள், வாங்கு சொன்னால் என் மீது நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்விடத்தில் எனக்காக வஸீலாவை கேளுங்கள். வஸீலானா என்ன? நாளை மறுமை சுவனத்தில் அல்லாஹ் ஒரு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார். அந்த உயர்ந்த இடம் ஒருவருக்கு தான். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த ஒருவன் நான் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் வைத்திருக்கும் உயர்வான சொர்க்கத்தில் அந்த இடம் எனக்கு தான். எனவே எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வஸீலா தேடுங்கள். அப்படி நீங்கள் தேடினால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவேன், சிபாரிசு செய்வேன். நீங்கள் வாழ்ந்து சொல்லப்படுகிற பொழுது திரும்ப அதே வார்த்தைக்கு பதிலை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை சொன்னால்
ரசூலுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கிறது. ஸலவாத்தை ஓதுவதனால் என்ன மாற்றம் என்பதற்கு இவையெல்லாம் பதில்கள். அன்பானவர்களே, ஸலவாத்தை தொடர்ந்து ஓதுவதனால் அடுத்து என்ன மாற்றங்கள் தெரியுமா? பாங்கு சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் ஓடி விடுவான், இது ஹதீஸ். இகாமத்து சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான், இது ஹதீஸ். அப்போ தொழுகையில நிற்கும் பொழுது எங்க இருந்தாலும் ஷைத்தான் வந்துருவான். ஹதீஸ்ல வந்து பாங்கு முஅத்தின் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா தன்னுடைய பித்தட்டத்துல இருந்து செய்வானா ஒரு பெரிய வெடிப்பு போட்டுட்டு வேகமா உலகத்துல எந்த முடியாத மொழி ஓடிவான். இகாமத்து சொல்லும் போது அப்படித்தானா தொழுகையில தக்பீர் கட்டிட்டு ஓடியாக்குவான். அதற்கு உள்ளத்துல எல்லா உள்ளத்திலே வந்து ஒரு ஆண்டு ஆட்டிடுவான், எல்லா சிந்தனையும் போடுவான். கடைசியில தொழக்கூடியவர்களுக்கு எத்தனை ரக்காத்து போச்சுன்னே தெரியாது. இதுதான் அசல். அங்க இமாம் வேணும்லாம் தப்பு பண்றது கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. எப்ப பார்த்தாலும் தப்பாக தொழுவிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ரக்காத்து தப்பாக கொண்டு போறாங்க, சரியில்லை ஆளை மாற்றணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து பேச்சு கிடையாது. இமாமுக்கு தவறு ஏற்படுறதுக்கு காரணம் ஷைத்தான் தான். அப்ப ஸலவாத்துக்களை நாம் சொல்ல தவறினால் தொழுகையிலும் வந்து நம்ம வழிகெடுக்கிறான். ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுக்கு தான். நபியுடைய பேர் இந்த உலகத்திலே ஒழிக்கப்பட்டால் ஷைத்தான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். இது ஹதீஸ். அப்படிப்பட்ட அந்த பாங்கு சொல்வதன் மூலம், இகாமத்து சொல்வதன் மூலம் நம்முடைய நிலைகள் ஆராத்துக்கள் என்ன? பள்ளிகளில் தொழில் வரக்கூடிய நிலைகள் என்ன? அந்த தொழில் வரக்கூடிய நிலைகள் என்ன? அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் நாம் சிந்தனையில் எடுக்க வேண்டும். அதற்கு ஃபவால் இப்னு உபைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிச்சு கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கின்ற பொழுது ஒருவர் வந்தார், வேகமாக தொழுதார், துஆ செய்தார், பட்டும் எந்திரிச்சார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் துஆ அல்லாஹ் ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் சஹாபிகள் யாரோ சொன்னாங்க, என்ன துஆ ஏத்துக்கலன்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தொழுகிற நிதானத்தை இழந்துட்ட, அல்லாஹ்ட்ட கேட்கும்போது நிதானத்தை இழந்துட்ட. வேற எப்படி கேட்கணும்? அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுடைய தூதரை புகழணும், அதுக்கு பொதுவாக கேட்கணும், கடைசியா தான் உணர்ந்து கேட்கணும். நம்ம துவாக்கள் எப்படி இருக்கு? அன்பானவர்களே, தாய்மார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் துவாவே கேட்கறதுல எல்லாம் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், எல்லாரும் பார்த்துப்பான். ஒரு துவா செஞ்சதானே பார்த்துப்பான். நம்பிக்கை அவன் பார்த்துப்பான். அவன் எப்படி பார்ப்பான்? அதுலயும் சில பேர் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் புகழாம, ரசூலை புகழாம, அதுலயும் ஒரு கூட்டம் இமாம் துவா கேட்கறது தனியா கேட்கறது. நீங்க தனியா கேட்டாலும் சரி, கூட்டா கேட்டாலும் சரி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புகழாம, நான் பேங்க்ல பணம் லோன் வாங்கிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், நான் வீடு கட்ட லோன் வாங்கிட்டேன், நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன், எனக்கு ஆபரேஷன் டாக்டர் டேட்டு குறிச்சிட்டாரு, எனக்கு அப்படி இப்படி நீங்க 1000 சொல்லலாம். அல்லாஹ் ரசூலை புகழாம நீங்க இதெல்லாம் கேட்டீங்க, அல்லாஹ் எதையுமே தரமாட்டான், எதையுமே தரமாட்டான். உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய சமூகத்திலே துஆக்கள் இன்னும் தொங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. நபியின் ஸலவாத்தை சொல்லாததன் காரணத்தினால். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், சமூகத்திலே மக்கள் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களும் அரிஷை தொடவில்லை, அரிஷுக்கு கீழே தொங்கிட்டு அந்தரத்துல. காரணம் என்ன? அந்த துஆக்களிலே நாம் நபியை அற கூட புகழ்றது கிடையாது, நபியை புகழ்வதே கிடையாது. நபியை புகழாத நாவுகள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தரமாட்டான். நபியை புகழ்ந்து விட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். ஸலவாத்துடைய மாற்றங்கள் என்ன என்று கேட்டால் இதுதான் அதனுடைய மாற்றங்கள். சொர்க்கத்தையும் ஸலவாத்து பெற்று தரும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஸலவாத்து பெற்று தரும். மொத்தத்தில் ஸலவாத் நீங்கள் பார்க்காத நபியை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஸலவாத்து பெற்று தரும். எத்தனை பேர் நம்ம வண்டியில போகும்போது நேரங்காலம் கழிக்கும் போது இந்த நாவுகள் உள்ளங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். இங்க போய் இஸ்ராயல் நம்ம கூட எவ்வளவு இருப்பாலும் தெரியல. நம்ம பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு 2 நாள் கழிச்சு வருவாரா, இல்ல 1 வாரம் கழிச்சு வருவாரு தெரியுமா? எப்ப வருவாருன்னு தெரியாது. எப்போனா இஸ்ராயல் வரலாமே, எந்த தடையும் இல்லையே. அப்படி வந்துட்டாங்கன்னா நீங்க கத்துனான கதர்னாலும் ஒரு வாட்டியும் செலவாக சொல்ல முடியாது. இருக்கும்போதே சொல்லி பழகுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்துல கணவர் ஏமா சமையல் ஆயிடுச்சா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிட்டே இருக்குது. தராதோயிட்டு பதில் சொல்லுங்க. ஏமா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெடி ஆயிடுறேன். என்ன ஆயிடும்? யார் என்ன சொல்ல போறாங்க? எத்தனை மாற்று சகோதரர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய பேரை 300 வாட்டி சொல்றாங்க தெரியுமா?
நம்ம ஹபீபுடைய ஸலவாத்துக்களை நாம சொன்னது யாருங்க சொல்லுவா? சொல்லக்கூடிய அந்தஸ்து நமக்கு தான் அதிகமா இருக்கு. இப்படி ஸலவாத்தினால் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறது. ஒன்று ரெண்டு செய்திகள் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அடுத்து ஃபாத்திமா நாயகி சொல்லி காமிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள, இங்க சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ். பள்ளிவாசலுக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்தாலும் சரி, பள்ளி விட்டு வெளியே போனாலும் சரி, ரசூலுல்லாஹ்வே ஸலவாத் ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ்வே ஓதுவாங்க. இப்ப இதுக்கப்புறம் கடைபிடிக்க யார் பள்ளிக்கு தொழுகைக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். இந்த மெஹராபை பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள காலை வச்சுட்டு அல்லாஹ் தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக. இங்க உள்ள வரது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஏன் தெரியுமா மெஹராபை பார்த்து ஸலவாத் சொல்றாங்க? இந்த மெஹராப்ல தான் ரசூலுல்லாஹ் நின்றாங்க. இது இம்ரான் இமாம் நிக்கிற மெஹராப் கிடையாது. இது உலகத்துல எல்லா பள்ளிவாசல் மெஹராபுகளும் ரசூலுல்லாஹ் நின்ற மெஹராப். நீங்கள் மெஹராபை பார்த்தால் இது ரசூலுல்லாஹ் நின்ற இடம் என்று கண்ணியம் செலுத்த வேண்டும். இந்த இடத்திலிருந்து தான் ரசூலுல்லாஹ்வுடைய போதனை இந்த உலகத்துக்கு போய் சேர்ந்தது. அப்படி நீங்க ஸலவாத் ஓதிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்து சைத்தா உங்ககிட்ட வரமாட்டானே. நாம உள்ள வரும்போதே ஸலவாத் ஓத தவறுனதாலதான் உள் பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டே பலா கைவிட்டு இருக்கிறோம். உள் பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டே ஃபஜர்ல அஜர்த்து தப்பு பண்ணாரு, அசர்ல அஜர்த்து ரக்காயத்தை விட்டாரு. இந்த பலாக்கள் நாம் பேசுவதில்லை. நாம் ஸலவாத்தை சொல்ல தவறினால் ஷைத்தான் நம்மளை பேச வைக்கிறான், நம் அமல்களை எல்லாம் வீணாக்க வைக்கிறான். யாரையும் குறைச்சி மதிப்பீடு பேசுவதாக நோக்கம் கிடையாது. ஸலவாத்தை சொல்ல தவறினால் இந்த விளைவுகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு பெரிய கொடுமையான மோசமான மனுஷன் தான். எல்லா பாவத்தையும் பண்ணுவான், எல்லா பாவத்தையும் பண்ணுவான். ஊரே அவனுக்கு வெறுத்துச்சு. ஒரு கட்டத்துல ஊர் அவனை அடிச்சு விரட்டி நீ இருக்காத போய் அப்படின்னு காட்டுக்கு அனுப்பிடுச்சு. போனா காட்டுல கொஞ்ச நாள் வாழ்ந்தான். கடைசியில காட்டிலே மூத்தா போயிட்டான். அல்லாஹ் வஹி இருக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, மூசாவே உன் உம்மத்துல ஒருவர் காட்டுல அனாதையா இருந்து கிடக்கிறார், அவரை நீங்க பார்க்கலையா? போய் பார், ஊர் மக்களை கூட்டிட்டு போ அப்படின்னு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க காட்டுக்கு. அங்க வந்து பார்த்தா ஒருவன் அனாதையாக இருந்து கிடக்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் கேட்டார்கள், இவன் அவன் அல்லவே, இவன் அவன்தானே, எல்லா அநியாயம் செய்தவனே, இவனையா நாம் பார்க்க வந்தோம், வாங்கள் எல்லோரும் போகலாம் என்று எல்லாரும் புறப்படுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கேட்டார்கள், இவனை பார்க்கவா அழைத்து கொண்டு வந்தீர்கள்? இவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த தேவையில்லாத வேலை? மூசாட்ட கேள்விக்கு மேல கேள்வி ஊர் மக்கள் கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாங்கள உடனே அல்லாஹ்வுக்கு போன் போட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கால் பண்ணிட்டாங்க. தம்பி பார்க்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கால் பண்ணிருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லமல்லா மூசா தக்லீமா, அல்லாஹ்ட்ட எப்பவும் பேசுற நபி மூசா. அல்லாஹ்னால அல்லாஹ் பதில் கேட்டா மூசான்றான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றவங்க மூசா. கேட்டார்கள் மூசா, யா அல்லாஹ், என்ன ஆச்சரியம் அதிசயம் இது? ஊர் மக்கள் அடித்து விரட்டிய ஒருவன் அனாதையாக இருந்து கிடக்கிறான், அவன் பார்க்க யாரும் விரும்பல, அவனை பார்ப்பதற்காக என்னை ஊருக்குள் எதுக்கு வர சொன்னாய்? அல்லாஹ் சொன்னான், அவனை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், அவன் பாவம் செய்தவன். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அவன் மகா தூய்மையானவன். இங்கதான் பிரச்சனையே. அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், அவங்க சபையில கொடுக்கணும், இவங்க அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்க நம்ம நல்லவன் சொல்லணும், இவங்களுக்கு அவனையே வாழ்றோம், அல்லாஹ் பண்ணி வாழ்றதே கிடையாது. அல்லாஹ் சொன்னான், அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு மட்டும் தான் தெரியும் மூசா, நான் சொல்லட்டுமா அவன் எப்படிப்பட்ட நல்லவன் என்று? ஒரு நாள் உன்னுடைய பயான் சபையிலே நீ ஊர் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த உபதேசத்தில் நீ ஒரு வார்த்தையை பதிவிட்டாய், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வர இருக்கிறார்கள், அந்த ரசூல் இறுதி தூதர் பெயர் முஹம்மது, அந்த முஹம்மது யார் ஒரு முறை ஸலவாத்தை சொல்வார்களோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள்மறை பொழிகிறான் என்று நீ சொன்ன பயானில் இவர் அந்த பயான் கூட்டத்தில் இவரும் ஒருவராக அமர்ந்திருந்தார். இவர் உயிரை விடுகின்ற பொழுது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், யா அல்லாஹ், நான் பெரிய பாவிதான், ஊர் மக்களால் பாவம் செய்யப்பட்ட என்று அறிமுகப்படுத்தப்பட்டவன் தான், என் வாழ்நாளில் பாவத்தை தவிர நாம் வேறு எதுவும் செய்தது கிடையாது, இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், யா அல்லாஹ்,
என் வாழ்நாளிலே ஒரே ஒரு நன்மை நான் செய்திருக்கிறேன். ஒரே ஒரு நன்மை. மூசாவுடைய பயான் சபையிலே ஒருமுறை மூசா சொன்னார்கள், பின்னால் ஒரு நபி வருவார்கள், அவர்கள் பெயர் முஹம்மது, அவர் மீது ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள்முறை புரிகிறான். நான் கேட்கிறேன், அந்த முஹம்மது மீது சொல்லப்பட்ட ஸலவாத்தின் பரக்கத்தினால் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாய் யா அல்லாஹ் அப்படின்னார். எப்பேற்பட்ட அறிவு ஞானம் பார்த்தீங்களா? இந்த சமூகம் குடிக்கிறவனையோ சூதாடுறதையோ விபச்சாரம் பண்றதையோ அவன் அந்த பார்வையிலேயே பார்க்கப்படுது. அவனை திருத்தத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அவனை குடிகாரம் குடிச்சுட்டு தான் இருப்பான். அவனை திருத்தத்துக்கான முயற்சி என்ன செய்தோம்? அவன் மோசமானவன் கேவலமான சொல்லிட்டு தான் இருப்பான். திருத்தத்துக்கு என்ன முயற்சி செய்தோம்? அவனுக்குள்ள ஏதோ ஒரு நன்மை இருக்கும். நாம காலகாலமா நல்ல வேஷம் போட்டு இருப்போம், அவன் கெட்ட வேஷத்துல வாழ்ந்துட்டே இருப்பான். ஆனா ஒரு நாள் வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருப்பார். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நம்மை வாழ சொல்கிறான். நீ ஒரு நாள் ஒரு ஸலவாத், ஒரே ஒரு ஸலவாத் எனக்காக என் ஹபீபுக்காக சொல், நான் அதை ஏற்கிறேன். அல்லாஹ் சொன்னான். அவன் கேட்ட அந்த தருணம், அவன் செய்த எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் சார். இப்ப நான் அவனை எங்கதான் வச்சிருக்கிறேன்? சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கிறேன். நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த உம்மத்தாகிய நமக்கு கிடைத்தது. அதுதான் ஸலவாத். அந்த ஸலவாத்தை படியேறும் போதும் படியேறும் போதும் தூங்கும் போதும் விழிக்கும் போதும் எல்லா நிலைகளிலும் இந்த உம்மத்து சொன்னால் நிச்சயம் வெற்றி கண்டிப்பாக உறுதி. அல்லாஹ் தொழுகைய சமயங்கள்ல ஏத்துப்பான், நோன்ப சமயங்கள்ல ஏத்துப்பான், ஜகாத் ஹஜ் சமயங்கள் ஏத்துப்பான். சமயங்கள் அதை ஏற்க கூட மாட்டான், ஏன்னா அதுல குளறுபடி இருக்கா. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒரே ஒரு அமல் மட்டும் நான் ஏத்துக்காம இருக்கிறதே கிடையாது. அதுதான் ஸலவாத். நீ எந்த நிலையில சொன்னாலும் நான் அதை ஏற்கிறேன். நீ தொழுகாம சொன்னா கூட நான் ஏற்கிறேன். தொழல்ன்றதுக்கு கேள்வி வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். நீ ஸலவாத்து சொன்னால் உனக்கான அன்பளிப்பு, வெகுமதிமை, மரியாதை எல்லாம் நான் தர தயாராக இருக்கிறேன். அன்பானவர்களே, நஃபீஸத்து ராபியத்துல் பஸ்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இறைநேச பெண்மணி, 4 பொம்பளை பிள்ளைங்க. அவதான் கடைசி ராபியத்துல் பஸ்ரியா, மிகப்பெரிய இறைநேசர். அவன் குடும்பத்துல 4 பொம்பளை பிள்ளை, பெரிய கஷ்டம், சாப்பாடு கூட வழி இல்லை. அவங்களுடைய தந்தையார் என்ன பண்ணாங்க, ரொம்ப கவனப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, கவலையா உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய தரிசனம் கனவிலே கிடைத்தது. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த நாட்டினுடைய மன்னரிடத்தில் செல், இந்த அதிகாரியிடத்தில் செல், அந்த அதிகாரி வாரம் என் மீது தொடர்ந்து 500 முறை ஸலவாத்து சொல்லுவார். இந்த வாரம் சொல்ல தவறிட்டாரு, இந்த வாரம் சொல்ல மறந்துட்டார். உனக்கு 500 திரகம் தேவைப்படுது, உன் குடும்பத்தை சாப்பாட்டுக்கு செலவுக்கு 500 திரகம் தேவைப்படுது. இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஸலவாத் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மீது தொடர்ந்து புகழ் மாலை பாடுறவங்க, பவுலுக்கு போடுறவங்க, ஸலவாத் போடுறவங்க, முர்தா ஷரீஃப் போடுறவங்க. ஆனா வறுமை. அப்ப ஸலவாத்தை தொடர்ந்து நல்ல பரக்கத்தை எப்படி கொண்டு வர்றான்? ரசூலுல்லாஹை கனவில தரிசிக்க வைத்து, ராபியத்துல் பஸ்ரியாவுடைய தந்தை கனவில ரசூலுல்லாஹ் உதித்து, இந்த நாட்டினுடைய மன்னர் ஒவ்வொரு வாரம் 500 முறை என் மீது ஸலவாத் சொல்லுவார். இந்த வாரம் தவறிட்டாரு, நீ போய் ஞாபகப்படுத்து. அவர் மறந்துட்டார். நான் சொன்ன நினைச்சிட்டு வாங்குகிறேன். நம்மள நிறைய பேரு நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வாங்கல, நம்ம வாங்கிட்டோம், நம்ம நல்லவனா தான் நினைச்சிட்டு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இல்லையா? அது போல அவர் நினைச்சில, நான் சொன்ன நினைச்சிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்து. இவர் போய் ஞாபகப்படுத்த மண்டையை சொல்லிட்டார், ஆமா நான் இன்னைக்கு ஓதல. சரி நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தின. என் வாழ்க்கையில ஒரு நாள் விட்டுருந்தா நான் என்ன ஆயிருப்போம்? என்னை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் அன்பளிப்பு செஞ்சாரு. 500 திரகம் எடுத்து கொடுத்தார். இவர் 500 திரகத்தை எதிர்பார்த்தும் போல, ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்கன்னு சொல்லல, இவன் ஞாபகப்படுத்த சொன்னார். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்? இவருடைய தேவையை பூர்த்தி செய்யறான். நாம தொடர்ந்து வறுமையிலும் செழிப்பிலும், செழிப்பிலும் அல்லது ஏழ்மையிலும் ரசூல் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தை விட்டுவிட்டால் அல்லாஹ் நம்மை விட்டு விடுவான். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகில உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அடுத்த கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அடுத்த கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிலையிலும் பாண்டிக்கு போறீங்களா சொல்லிக்கிட்டே போங்க, பாண்டியிலிருந்து கோட்டத்துக்கு வரீங்களா சொல்லிக்கிட்டே வாங்க, சமையல் செய்ய ஆரம்பிங்க சொல்லிக்கிட்டே சமையல் செய்யுங்க,
ஸ்கூலுக்கு புள்ளைய தயார் பண்ணுங்க, சொல்லிட்டு தயார் பண்ணுங்க. குடும்பத்தில் ஒரு மஷூராவா, பெரியவங்க பேசுறாங்களா, மற்றவங்க கேட்கறீங்களா, மனசுக்கு செலவாத்து சொல்லுங்க. இப்படி எல்லா நிலையும் ஒரு மூமின் செலவாத்தை தொடர்ந்து சொல்வாரையானால் அந்த முன்னுடைய உலக வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை நசீபை பேசிய எனக்கும் கேட்ட தாய்க்கு அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்